தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதாவை கட்டம் கட்டினார். பிரேமலதாவை கட்டம் கட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தேர்தலுக்கு முன்பு வரை அவர் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளோடு பேரம் பேசினார். திமுகவோடு பேரம் படிந்த காரணத்தினால் திமுக கூட்டணியில் இணைந்தார். மற்ற கட்சிகளை விட கூடுதலாக தேமுதிகவுக்கு தொகுதிகள் வழங்கப்பட்டன. இதை பிரேமலதாவே எதிர்பார்த்திருக்க மாட்டார். பிரேமலதாவை இன்ப அதிர்ச்சி அடைந்தார். அந்த அளவுக்கு 10 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. 1000 கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக நன்கொடை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு திமுக அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கே பிடிக்கவில்லை. நேற்றைக்கு முன்தினம் சேலத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா மு.க.ஸ்டாலினை மேடையில் வைத்துக்கொண்டே தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் சாராயம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கள்ளச்சாராயம், கஞ்சா, பாலியல் பிரச்சனை என்று குற்றம் சாட்டினார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. மு.க.ஸ்டாலினுக்கு தர்மசங்கடத்தை கொடுத்தது. திமுகவில் மற்ற கூட்டணி கட்சிகளை விட திமுகவுக்கு பிரச்சாரம் செய்பவர் பிரேமலதா. ஆக பிரேமலதா மீது திமுக நன்மதிப்பு வைத்திருந்தது. ஆனால் மு.க.ஸ்டாலினை மேடையில் வைத்துக்கொண்டே பிரேமலதா வாங்குவாங்க என்று வாங்கிவிட்டார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. பிரேமலதா தொடர்ந்து பேச வாய்ப்பளித்தால் அது தனக்கு சிக்கலாகிவிடும் என மு.க.ஸ்டாலின் கருதுகிறார். ஆகவே திமுகவுக்கு கட்டம் கட்ட பிரேமலதாவுக்கு கட்டம் கட்ட மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். ஆகவே திமுக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை பேசக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது, அவரை பிரச்சாரத்துக்கு அழைக்கக்கூடாது என மறைமுக உத்தரவு போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிற பொதுக்கூட்டத்தில் பிரேமலதா பேச அனுமதிக்கக்கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது பிரேமலதாவுக்கு கட்டம் கட்டியுள்ளார் மு.க.ஸ்டாலின். தேர்தலுக்கு பிறகு தேமுதிக, திமுக கூட்டணியிலிருந்து கலற்றி விடப்படலாம் என கூறப்படுகிறது.